திருவனந்தபுரம் நீ திருவான்மையிலேருந்து இங்கே எடுத்து வந்தால் அது வேற அதெல்லாம் செட் ஆகாது யாரும். ஸோ ஹாய் கைஸ், நம்ம ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணோம் லோனஸ் விளாட போகிறோம். தேவையில்ல. ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அப்படி நான் இந்த யாருக்கெல்லாம் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு வந்து ஒரு எல்லோ கமெண்ட்ல ஒரு எல்லோ கலர் ஹார்ட்டை போட்டுருங்க. அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருக்கேன் கழுவி எல்லாத்தையும் பண்ணுவோம் வேற. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் போட்டான். ஆமாம் ஆமாம் கவரில் போட்டுருவோம். ஸோ நம்ம வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது பாட்டு பசங்க மாதிரி நடக்கிற மாதிரி. அங்கே அந்த ஆமாம் எல்லாத்தையும் அங்கே 3 நாளைக்கு காய் மட்டும் வாங்கிப்போங்க. ஆமாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ், ஹெட் ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் அதனால ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம வந்து பிஆர் ஆங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொருள் எல்லாத்தையும் அடுப்பு வச்சு அந்த பொங்கல் வச்சுட்டு அடுப்பு அங்கேயே இருக்கட்டும். நம்ம இறங்கிட்டு போகிறோமோ அப்போ தான் நம்ம வந்துடலாம் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அதான் சொல்லி முடிச்சுட்டு நேராக டாம்சன் கண்ணா. ஆமாம் நான் அதை தூக்கிட்டு அதை வச்சுட்டேன்னா நான் ஆமாம் அதோட நான் சித்திரை வைகாசில் தான் வருவேன். அப்போ வந்தால் எடுத்துட்டு வந்துடலாம். ஏன்னா அந்த சிலிண்டர் அங்கேயே இருந்தாலும் எங்கள் மாமனார் யூஸ் பண்ணாங்க. சின்னவளும் வரமாட்டான், இந்த எருவியும் வராது. அப்படியே இருந்தால் கூட இப்போ எங்கள் மாமனார்கிட்ட பேசியிருக்கா. இப்போ அவங்க சாப்பாடு முன்னாலே அதுதான் எடுத்து ஆக்கி கொடுக்குது. என்ன பண்ணுறேன்னா அந்த சிலிண்டர் இல்லைன்னு சொல்லிட்டு, ஏன்னா அங்கே வந்து சிலிண்டர் தான் ஆகுது. என்ன பண்ணுறது ஃபுல்லாக இருந்துச்சுன்னா தூக்கி வச்சுக்கணும். அதனால் 1 வேலை முடிச்சுட்டு எடுத்துகிட்டு போய் ரிட்டன் எங்கள் அக்கா வீட்டில் கொடுத்து வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி அதான் உங்களுக்கு பேசி வச்சுட்டு மற்ற நேரம் அப்படியே போயிட்டு முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். ஓ போட்டா ஃப்ரெண்ட்ஸ். அதான் சொன்னேன் நான் வந்து பொங்கல் வச்சுட்டு நான் வந்து போன வீடியோவில் வந்து இது இந்த இது என்னது கொரோனா பற்றி எதுக்கு லீவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது வந்து ஒன்றும் இல்லை. எதுக்கு நான் போடலன்னா டைம் கிடைக்கல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு நான் அந்த டைமில் வர டைமில் புக் பண்ணிக்கிறேன்னா நம்ம தான் 3 மாதம் ஆயிடுச்சு வாங்க போகிறது. சிலிண்டர் புக் ஃபுல் பண்ணவே இல்லை. சரி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. சரி அதான் நான் என்ன பண்ண சரி பொங்க வச்சுட்டு வீண் நாள் ஃப்ரெண்ட்ஸ் போக வேண்டியது. அது என்னன்னா வந்து எடுத்து வச்சுட்டாங்க, எட்டை எடுத்து வச்சுட்டாங்க. அந்த இடத்துல இல்லை, அது தள்ளி எட்டை வச்சுட்டு கோயில் கட்டணும்னு சொல்லி எடுத்து கட்டிக்கிட்டாங்க. அந்த மாதிரி சிலையை எட்டை எடுத்து வச்சுட்டு அந்த இடத்துல இருக்கிறவங்க பொங்கல் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. So third round ஜெயிச்சாச்சுனா ஃப்ரெண்ட்ஸ். பண்ணலன்னா கூட நீங்கள் 6th round காலேஜ் வச்சுட்டு 6th round போயிட்டு ஏற்றுட்டு வீட்டில் வேணால் ஒரு நாள் வைக்கலாம். அதனால கலப்புறம் வைத்து அப்படி செய்யணும்னு இருந்துச்சுன்னா வீட்டில் வேணால் பொங்கல் வச்சு எடுத்துகிட்டு போய் அங்கே வச்சு இலை போட்டு படைச்சிட்டு கலப்புறம் வைக்கிறதுனால கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்னா நான் அந்த ஓம்சத்துக்கு போயிருக்கு மாலை போகணும்னு இருக்கிறேன். ரொம்ப நாளாக போன வருஷம் தள்ளி போட்டுட்டே இருக்குதே. சரி இந்த பொங்கலுக்கு முன்னாடியே போயிட்டு முதல்ல குலதெய்வத்துக்கு பார்த்துட்டு நீ என்ன பண்ணுற 3 நாள். ஸோ 6th round ஜெயிச்சாச்சு. இப்போ 7th round போயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா அது அப்படியே எப்போ மதம் முடிஞ்சுக்கலன்னு இந்த 2 வருஷம் அந்த வருஷம் அப்படியே இழுத்துட்டு போயிடுச்சு. சரி அதான் 3 வருஷத்துல போய் 2 நாள் மியூசியம் பண்ணுவாங்கண்ணா. மினி மியூசியம் டைம் தானே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அவங்க பசங்களெல்லாம் வீட்டில் தான் சொல்லுவாங்க. பசங்களெல்லாம் அவங்க கூட காரில் எடுத்துட்டு தான் போவாங்க. நான் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி. அதுதான் இவர் சொன்னாலும் ஊரில் யாராவது போகிறாங்கன்னாக்கா அவங்க கூட போயிட்டு வந்தது. நான் தான் சொன்னேன் எனக்கு முன்னாடி அது இப்போ 1 வருஷத்துக்கு அந்த பக்கமே வரக்கூடாது, கோயில் பக்கமே வரக்கூடாது. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜெயிச்சிட்டோம்.
அது ஸோ கொத்து கொத்தாதான் சொல்லுங்க. ஒரு ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் பை பை அண்ட் டேக் கேர் யோர் செல்ஃப். அது அனுப்ப மாட்டாங்க.